என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். எல்லாருமே காலையில் எந்திரிச்சோன்னே என்ன குடிக்கிறேங்க? காஃபி, டீ, என்ன பிடிக்குதோ எப்பவுமே அதுதாங்க குடிக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு சத்து மாவு கஞ்சி தயாரிக்கிறதுக்கு நம்ம பவுடர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த சத்து மாவு நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நிறைய மில்லட்ஸ் தேவைப்படுங்க. ஸோ அந்த மில்லட்ஸில் அதிகமான உடம்புக்கு நன்மை தரக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி, டீக்கு பதிலாக எல்லாருமே ஒரு டம்ளர் இதை செஞ்சு குடித்தோன்னா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவையான பொருட்கள்? நம்ம சிறுதானியம் தாங்க எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ராகி. இந்த ராகி நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும்னா 200 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு, அதுவும் 200 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்ததுங்க சோளம். இந்த வெள்ளைச்சோளத்தை 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. அடுத்ததுங்க மக்காச்சோளம், இதுவுமே 100 கிராம் போதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமைங்க, இது 50 கிராம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய புட்டு அரிசிங்க, இதுவும் 50 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பார்லி எடுத்துக்கோங்க. 50 கிராம் இதுக்கு போதுமானதுங்க. இந்த கஞ்சியை நல்லா டேஸ்டாக ஆக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. அடுத்ததுங்க சவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் போதுங்க. அப்புறங்க பருப்பில் பச்சை பயிறு, இது 50 கிராம் எடுத்துக்கிட்டா போதுங்க. இதுவுமே நல்ல புரதச்சத்து இருக்கிறதுனால இதையும் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததுங்க வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 50 கிராம் சுத்தமானதாக நல்லதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பூச்சி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததுங்க பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை எவ்வளோ எடுத்துக்கலாம்னா அதுவுமே 50 கிராம் போதுங்க. நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடியது. ஸோ கட்டாயம் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, ஏலக்காய், இது 3 சேர்ந்து 50 கிராம் இருந்தால் போதுங்க. ஏலக்காய் ஒரு 3 போட்டால் போதுங்க, ஜஸ்ட்டு வாசனைக்காக தான். மற்றபடி இது மட்டும் போதுங்க. புரதச்சத்து நிறைந்த இந்த சோயா பீன்ஸையும் எடுத்துக்கலாங்க. நம்ம இட்லிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், ஆனால் இனிமேல் இதுக்கும் பயன்படுத்துங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சத்து மாவு அரைக்கிறதுக்கு 15 வகையான பொருள் எடுத்துருக்குறேங்க. அதில் பெரும்பாலும் மில்லட்ஸ் சிறுதானியங்களை சேர்த்திருக்குறோங்க. அது கூடவே வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருக்குறோங்க. இந்த சத்து மாவு நம்ம அரைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து தாங்க நாம் வறுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மில்லட்ஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒன்றா தீஞ்சு போயிடும், இல்லைன்னா சிலது வறுபடாமல் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கணும்? இப்போ நான் முதல்ல கம்பு எடுத்துருக்குறேங்க. அந்த கம்பை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கடாயை அடுப்பில் வச்சு சிம்மிலேயே வச்சு என்ன பண்ணுங்க, ஃப்ரை பண்ணுங்க. அதாவது ரொம்ப தீய விட்டுறக்கூடாதுங்க. நம்ம பாருங்கள், எடுத்து பார்த்தோம்னா கலர் கொஞ்சமாக மாறி இருந்தால் போதும், வாசனை வந்தால் போதுங்க. ஸோ இந்த மாதிரி கலர் மாறிடுச்சிங்க. நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்து தனியாக ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சிடலாங்க. கம்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறங்க ராகி எடுத்துக்கோங்க. ராகியும் அதே மாதிரி அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டுங்க என்ன செய்யுங்க, நிதானமாக கிளறிக்கிட்டே இருங்க. ராகி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம சட்டுன்னு எடுத்துடணும், இல்லைன்னா கருகி போன மாதிரி ஆயிருங்க.
ராகி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கால்சியம் ரிச்சான ஒரு உணவுப் பொருளுங்க. இதை நம்ம வந்து சத்து மாவோ இல்லை களி செஞ்சோ சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பழங்காலத்து மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி தானியங்கள் தானங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம் பாருங்க. இப்போ கம்பு வறுத்து எடுத்தாச்சுங்க, அடுத்ததாக ராகியுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். ஸோ இதை என்ன செய்யணும்னா ஃபேனுக்கடி வச்சு நம்ம ஆற வைக்கணுங்க. இல்லைன்னு வைங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாவோ இல்லை மெஷினில் கொடுத்து அரைக்க போகும்போது நல்லா வராது. ஸோ நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்தது நான் என்ன பண்ணுறேங்க, அந்த வெள்ளைச்சோளம், முத்துச்சோளம்னு சொல்கிறேங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பறவைகளுக்கெல்லாம் சாப்பிட்றது கொடுப்பாங்க, சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் இதுவும் நல்லா ஆரோக்கியமானது தாங்க. ஸோ இதையுமே வருங்க, இப்போ டக்குன்னு கலர் மாறிடுச்சு. நம்ம வந்து கலர் மாறின உடனே எடுத்து மறுபடியும் கொட்டிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் மக்காச்சோளம் எடுத்துருக்குறேங்க, கான்னு சொல்கிறோம். இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுபடுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் அவசரப்பட்டு தீயை வேகமாக வச்சு தீச்சு எடுத்துட வேண்டாம். நிதானமாக என்ன செய்யுங்க, நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எடுத்துருங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் செஞ்சு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை மாவு அரைக்கும் போது இந்த சோளத்தையும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி தோசையாகவோ இல்லை பணியாரமாகவோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு நான் முழு கோதுமையை எடுத்துருக்கேங்க. இந்த நான் முழு கோதுமையை மட்டும் தனியாக வறுக்காமல் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய புட்டு அரிசிங்க. இது நல்ல ஆரோக்கியமான ஒரு அரிசி தான். அந்த புட்டு அரிசியும் இதில் சேர்த்திங்க. முதல்ல வந்து ஒரு கொஞ்ச நேரம் இதை ரெண்டை மட்டும் தனியாக வறுங்க. இதை ரெண்டையும் தனியாக வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே என்ன சேர்த்திக்கலாம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பார்லி அரிசியும் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா மூணுமே வந்து வறுபடுறதுக்கு ஒரு ஈக்குவல் டைம் தான் எடுத்துக்கோங்க. அதனால் நம்ம வந்து டைம் சேவிங் ப்ராசஸ்க்காக மூணையும் சேர்த்தி போட்டு ஒன்றா நீங்கள் வறுத்துருங்க. ஆனால் ஒரே விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா தீயை மட்டும் வேகமாக வைக்காதீங்க. அட்லீஸ்ட் மீடியம் ஃப்ளேம்லையாவது வச்சு எடுங்க, இல்லைன்னா வந்து கருகி போயிடும். அந்த ஒட்டுமொத்த சத்து மாவு கஞ்சே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாறி போயிருங்க. இதெல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் பொறுமை அவசியங்க. ஸோ முன்னாடி செஞ்ச மாதிரியே ஒவ்வொன்றையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி என்ன பண்ணுங்க, ஆற வச்சு எடுத்துருங்க. எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு 50 கிராமுங்க. அதையும் என்ன பண்ணுங்க, டவாவில் போட்டு கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணோம். தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஜவ்வரிசி நல்லா உப்பி போய் பாயாசம் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது இல்லைங்களா. அதனால் இந்த சத்து மாவுக்கும் டேஸ்ட்டு இதுவும் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஆற வைக்கக்கூடிய பொருளில் இதையும் சேர்த்தியாச்சுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பில் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு அப்படியே இருக்குங்க. அதே நேரத்தில் சோயாபீன் இருக்குது. நம்ம ரெண்டையுமே சேர்த்தி போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த பச்சை பயிர்லேயும் சோயாபீன்லேயும் பார்த்திங்கன்னா அதிகமான புரதச்சத்து இருக்குங்க. மத்திய பிரதேசில் தான் அதிகமான சோயாபீன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம வந்து தோசையோ இட்லிக்கோ மாவு அரைக்கும் போது கட்டாயமாக கொஞ்சமாவது சோயாபீன் சேர்த்து செய்யுங்க. பச்சை பயிரை நீங்கள் என்ன பண்ணலாம், முளை கட்டி சாப்பிடுங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி வந்து ட்ரையாகவும் பவுடரில் சேர்த்து அரைக்கலாங்க. அடுத்ததாக என்ன பண்ணலாங்க, நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை. குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை மிட்டாயோ கடலை மிட்டாயோ உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொடுத்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், இதையும் ரெண்டையும் சேர்த்தியே நம்ம என்ன பண்ணலாம், கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா பொருளையும் நம்ம என்ன செஞ்சுட்டுங்க, வறுத்து இப்போ ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ நான் வந்து மெஷினில் கொடுத்து தாங்க இதை அரைச்சிருக்கேன். மெஷினில் கொடுக்காம நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நல்லா சுத்த விடணும், சுத்த விட்டு சலித்து எடுத்துக்கணும். ஆனால் மெஷினில் கொடுத்துட்டிங்கன்னா சலிக்கணும்னு அவசியமே இருக்காதுங்க. ஒரு 2 டைம் 3 டைம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, மெஷினில் போட்டு நல்லா இந்த மாதிரியே பவுடர் மாதிரி நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மறுபடியும் வேலை செய்யணும்னு அவசியம் இருக்காது.
இந்த சத்து மாவை அரைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஏதாவது ஒரு பிளேட் பெருசாக வச்சு நல்லா காய வைங்க. அந்த சூடு வந்து நல்லா தணிஞ்சிடணுங்க. சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாளுக்கு வந்து இந்த சத்து மாவு கெட்டு போகாமல் இருக்குங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கஞ்சி காய்ச்சி சாப்பிட்லாங்க. உருண்டை மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப அவசரமான ஒரு உலகத்தில் இருக்கிறோங்க. அதனால் என்ன சாப்பிட்டோம்னாலும் அது உடம்புக்கு நல்லதான்னு பார்த்து சாப்பிட்ணும். குழந்தைங்களும் சரிங்க, பெரியவங்களும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த சத்து மாவில் செய்யக்கூடிய கஞ்சை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த சத்து மாவு பவுடரை நீங்களும் வீட்டில் தயார் பண்ணுங்க. தமிழினி சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எப்பொழுதும் லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் கொடுங்க. நாங்கள் மறுபடியும் சிறப்பான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோங்க. தேங்க்யூ. நியூ விசிட்டராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.